Hello everyone, welcome back to the channel. 10 Eco Clean Air IPO 3600 கோடி ரைஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி IPO DRHP ஃபைல் பண்ணும்போது ஜஸ்ட் 3000 கோடின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் DRHP விட அதிகமா 3600 கோடி வந்து இந்த IPO மூலமா ரைஸ் பண்றாங்க. இது கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல். ஸோ இந்த IPO நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. கரண்டா ரீட்டைல்ல 0.37 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. GMPயும் 21% ட்ரேட் ஆகுது. இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது? இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் யாரு? சப்சிடரி கம்பெனி யாரு? இவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி இருக்கு? பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டரா இருக்காங்களா? இல்லையா? வேல்யூவேஷன், ஃபியூச்சர் குரோத் எப்படி இருக்கும்? ஃபைனலி இந்த ஐபிஓல நான் இன்வெஸ்ட் பண்றேனா? இல்லையா? லாங் டர்ம் குரோத் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? ஆங்கர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்கு? ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். டெனெக்கோ 2018ல இந்தியால இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பேரண்ட் கம்பெனிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். யுஎஸ்ஏல இருக்கிற டெனெக்கோ எல்எல்சி இவங்களோட பேரண்ட் கம்பெனி. இந்த பேரண்ட் கம்பெனியோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா 1996லயே யுஎஸ்ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வெரி ஓல்டு கம்பெனி தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனி. ஸோ குளோபல் லெவல்ல மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சர் பண்றதுல போத் லைட் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடான காம்போனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியை பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றேன். பிஃபோர் 2022 வரை இந்த யூஎஸ் பேஸ் பண்ண கம்பெனி யூஎஸ்ல லிஸ்டட் கம்பெனியா இருந்தாங்க. இவங்களோட நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 10 பில்லியன் யூஎஸ்டி நெட்வொர்த் இருக்கு. அப்புறம் 2022ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ் கம்பெனியோட 100% ஷேர் ஹோல்டிங்க அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு லார்ஜ் பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம் வந்து ஓனர்ஷிப் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஷேர்ஸும் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டாங்கன்ற போது இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி மீனிங் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து டீலிஸ்ட் ஆகி இது ஒரு பிரைவேட் கம்பெனியா அகைன் மாறுது. இப்போ 2025ல டெனெக்கோ ஐஎன்சின்ற நேம்ல இருந்து டெனெக்கோ எல்எல்சின்ற நேம் சேஞ்ச் பண்றாங்க. இந்த யூஎஸ் பேஸ் பண்ண இந்த பேரண்ட் கம்பெனியும் மல்டிபிள் ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுலயும் பர்டிகுலரா எமிஷன் சிஸ்டம், என்ஜின் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன் காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே கார் கம்பெனிஸ்க்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து சேல் பண்றாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 26 கண்ட்ரீஸ்ல 93 ஃபெசிலிட்டிஸ் வேர்ல்டு வைடு இந்த பேரண்ட் கம்பெனி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ 2024ல பார்த்தீங்கன்னா 17 பில்லியன் யூஎஸ்டி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ யுஎஸ் குரூப் எல்லாமே இந்த டெக்னாலஜி, அவங்களோட பிராண்ட் நேம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இந்த இந்தியா மாதிரி மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இவங்களோட ஹோல்டிங் கம்பெனி வந்து இந்த பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க. ஸ்ட்ராங் குளோபல் லீடர் இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியா இருக்காங்க. ஸோ பிராண்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தென் இந்தியால இருக்கிற இந்த டெனெக்கோ கிளீன் ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இந்த ஹைலி இன்ஜினியர்டு ஆட்டோ காம்போனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது வந்து வெஹிக்கலோட அவுட்டர் பார்ட்ஸ் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. ரொம்பவே ஹை இன்ஜினியர்டு ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ்னா இன்ஜின், சஸ்பென்ஷன் சிஸ்டம் இந்த மாதிரி இன்சைடு வெஹிக்கல்ல யூஸ் பண்ற பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. மெயினா இந்த 3 டிவிஷன் கீழே இவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளீன் ஏர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அந்த இதை கண்ட்ரோல் பண்றது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பவர் ட்ரெயின் சிஸ்டம் இது வந்து என்ஜின் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுறத பேஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. தென் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கம்ஃபர்டபிள் ஸ்மூத்னஸ் பேஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. தென் இந்த கம்பெனி மாதிரியே இன்னொரு இந்தியன் கம்பெனி வந்து இருக்கு. சேம் இந்த டெனெக்கோன்ற பிராண்ட் பேரண்ட் கம்பெனி கீழ. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஃபெடரல் மோகல் இவங்களும் இந்தியால லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனி ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் இந்த டெனெக்கோ கிளீன் ஏர் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஃபெடரல் மோங்கல் கம்பெனி பாத்தீங்கன்னா பிஇ வந்து 15 டைம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலும் 2750 கோடி இருக்கு. பட் இந்த 2 கம்பெனியும் சப்சிடரி கம்பெனி கிடையாது. ஸோ பட் சேம் பேரண்ட் கீழ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி அதாவது 2025க்கு முன்னாடி இந்தியால இண்டிவிஜுவலா தான் அவங்களோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு சப்சிடரி கம்பெனியும் இல்ல. பட் இவங்களோட பேரண்ட் கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி ஐபிஓ வரும்போது இந்தியால இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனி வந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 கம்பெனிஸும். ஸோ இந்த டெனெக்கோ கிளீன் ஏர் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ற மல்டிபிள் செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஒவ்வொரு கம்பெனியும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த இந்தியன் பிசினஸ் எல்லாமே ஒரே கம்பெனி கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ அதனால தான் இந்த மார்ச் 2025ல டெனெக்கோ கிளீன் ஏர் இந்தியா வந்து மெயின் இந்தியன் ஹோல்டிங் கம்பெனியாவும் இந்த 4 கம்பெனி வந்து இந்த கம்பெனி கீழ வந்து ரன் பண்ற மாதிரி
இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே இந்த டெனோகோ கிளீனர் இந்தியா வந்து 100% வந்து ஷேர் ஹோல்டு பண்றாங்க. ஸோ இனிமேல் இந்த சப்சிடரி கம்பெனி மூலமா தான் இந்த டெனோகோ கிளீனர் இந்தியா வந்து இந்தியால அவங்களோட பிசினஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்தியால இந்த கம்பெனி மெயின் ஹோல்டிங் கம்பெனியா இருக்காங்க. தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஃபெடரல் மூங்கல் லிஸ்டட் கம்பெனியும் இந்தியால ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியும் இந்தியால இந்த டெனோகோ பிசினஸ வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ கம்ப்ளீட்டா 3600 கோடி ஆஃபர் ஃபார் சேல். பிஃபோர் ஐபிஓ ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த டெனோகோ குரூப் 5 கம்பெனிஸ் தான் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களோட குரூப் கம்பெனிஸோட குளோபல் ஃபண்ட்ஸ் தான். மெஜாரிட்டி ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்ஹெச்எல் தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. 83% பிஃபோர் ஐபிஓ. ஸோ இவங்க தான் இந்த ஓஎஃப்எஸ் மூலமா 22% வரை அவங்களோட ஷேர்ஸ செல் பண்றாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓல இவங்க ஸ்டில் அதிகமா 60% வரை ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் கம்பெனிஸ் கிட்ட ஒரு ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஐபிஓ 97% வச்சிருக்காங்க. இந்த ஓஎஃப்எஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேர்ஸ் 75% வந்து குறையுது. ஸோ பப்ளிக்குக்கு 25% இருக்கும். பிஃபோர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, பப்ளிக்குக்கு 2.75% வரை குடுத்திருக்காங்க. இந்த 2.75% ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் ப்ரொமோட்டர் டிஎம்ஹெச்எல் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ரைட் பிஃபோர் ஐபிஓ ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி அக்டோபர் 2025ல. ஸோ இது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எஸ்பிஐ, ஆக்சிஸ், கோடெக், திங்க் இந்தியா, ஒயிட் யூக், 361 இந்த மாரி மல்டிபிள் ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ் ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் ரவுண்ட்லயும் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரை கம்பெனியோட ஹிஸ்டரி, டாப் லெவல் மேனேஜ்மென்ட், சப்சிடரி கம்பெனி, ஷேர் ஹோல்டிங் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கம்பெனி எக்ஸாக்ட்டா என்ன பிசினஸ் பண்றாங்க, இவங்களோட குரோத் என்ன இருக்கும், இது எல்லாமே பார்க்கலாம். இந்த டெனோகோ இந்தியன் கம்பெனி 2 பிசினஸ் செக்மெண்ட்ல அவங்களோட பிசினஸ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஸோ கிளீன் ஏர் சொல்யூஷன் இதோட மெயின் கோல் வந்து என்ஜின்ல இருக்கிற அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ஏர்ல வந்து கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸோட அந்த பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி லெஸ் பொல்யூட்டடா வந்து ரிலீஸ் பண்றதா இதோட கோல். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இவங்க ப்ரொடியூஸ் பண்றது கேட்டலிக் கன்வெர்ட்டர். ஸோ இது வந்து ஒரு ஃபில்டர் பாக்ஸ் எக்ஸாஸ்ட் பைப்புக்குள்ள வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு, என்ஓஎக்ஸ், ஹைட்ரோ கார்பன்ற மாதிரி ஹார்ம்ஃபுல் கேஸஸை வந்து லெஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸா இந்த ஃபில்டர் கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஏர்ல. இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கல், கமர்ஷியல் வெஹிக்கல்ல ட்ரக், பஸ்ஸஸ், எர்த் மூவர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹைவே வெஹிக்கல், ஜெனரேட்டர் செட்ஸ்ல, ஈவன் டூ வீலர்ஸ்ல கூட இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மஃப்ளர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் த வெஹிக்கல் சைலன்சர் பாக்ஸில் இருக்கும். இது என்ஜினோட நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஏர் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் கார், ட்ரக், பஸ்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் எக்ஸாஸ்ட் பைப்பு. ஸோ இந்த பைப்பு தான் வந்து அந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு லாங் மெட்டல் டியூபு. இது பார்த்தீங்கன்னா என்ஜின்ல இருந்து டெயில் பைப்புக்கு வந்து அந்த கேஸஸை வந்து எடுத்துகிட்டு போகும். இதுவும் காரு, ட்ரக்கு, ஜென்ரேட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் டிஓசி, எஸ்டிபிஎஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபில்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கேஸ் ரிலீஸ் பண்ணுறதுலேயே ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இருக்கும், ரொம்பவே அதிகமான ஹார்ம்ஃபுல் கேஸஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அதிகமான ஹார்ம்ஃபுல் கேஸஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினாக டீசல் இன்ஜின்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபைன் பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. BS6ன்னு. ஸோ இது வந்து கரண்டா யூஸ் பண்ற ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற கேஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த நார்ம் பேஸ் பண்ணி அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் இதோட கோல். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டோட இந்த நார்ம்ஸ் கீழே இந்த ப்ராடக்ட் வந்து ஃபில்டர் பண்ணுது. இதுவும் மெயினாக டீசல் கார்ஸ்க்கு, ட்ரக்ஸு, பஸ்ஸஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயின் சொல்யூஷன். ஸோ இதோட மெயின் கோல் என்ஜினோட ஸ்மூத்னஸ்க்காக இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் பிளக்ஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா ஒரு ஸ்பார்க் வந்து இது மூலமா கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்றதுனால ஃபியூவல் வந்து இக்னைட் ஆகி அப்போதான் வந்து கார் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இது இல்லாம கார் வந்து ரன் பண்ணவே முடியாது. தென் இக்னிஷன் காயில். ஸோ இந்த ஸ்பார்க், இக்னிஷன் இதெல்லாம் கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த இக்னிஷன் காயில் தான். ஸோ ஒரு பேட்டரியோட லோ வோல்டேஜ்ல இருந்து சடனா ஹை வோல்டேஜா மாற்றும் போது ஒரு ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த லோ வோல்டேஜை கன்வெர்ட் பண்றது இந்த இக்னிஷன் காயில் தான். நெக்ஸ்ட் என்ஜின் பியரிங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ஜின் பார்ட்ஸ்ல இருக்கிற அந்த வீல்ஸ் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகணும், எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாம நல்ல என்ஜின் ரன் ஆகுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும்.
தென் சீலிங் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அ இது எந்த ஒரு கேஸ் லீக்கேஜ் இல்ல ஹீட் புரொடக்ஷன், ஆயில் லீக்கேஜ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது யூஸ் இந்த பர்ட்டிகுலர் டிவிஷன்ல இவங்க புரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க மார்க்கெட் லீடர்ஷிப்பா இருக்காங்க. நம்பர் 1 இன் கிளீன் ஏர் ஃபார் கமர்ஷியல் ட்ரக்ஸ் 57% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஆஃப் ஹைவே வெஹிக்கிள்ல 68%. ஸோ நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. டாப் 4 சப்ளையர் டூ பேசஞ்சர் கார் 19% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. டாப் 2 ஃபார் இன்ஜின் பியரிங்ஸ் ஃபார் பிவில 44, கமர்ஷியல் வெஹிக்கிள்ல 34%. ஸோ மல்டிபிள் செக்மெண்ட்லயும் இவங்க லீடர்ஷிப்பா இருக்காங்க. செகண்ட் மெயின் டிவிஷன் அட்வான்ஸ் ரைடு டெக்னாலஜி. ஸோ இதுல சாக் அப்சர்வர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதோட மெயின் கோல் வந்து வெஹிக்கல் வந்து அன்இவன் ரோட்ஸ்ல போகும்போது, அதாவது அந்த வீலோட அப் டவுன் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால வீல்ஸ் வெஹிக்கலோட வந்து பவுன்ஸ் ஆகாம வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரட்ஸ். ஸோ இதுவும் சாக் அப்சர்வர் மாதிரி தான் சஸ்பென்ஷன் சிஸ்டம்ல ஃபிட் பண்ணியிருப்பாங்க. லைக் வெஹிக்கலோட அந்த வீலையும் பாடியும் டுகெதரா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோல்டு பண்ணி அந்த பவுன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணும். தென் அட்வான்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, வெஹிக்கலோட ஸ்மூத்னஸ்க்காக தான். ஸோ இது வந்து ஹை எண்ட் கார்ஸ், ஈவி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரோடோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ற டெக்னாலஜில இந்த சஸ்பென்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ரீசென்ட் டெக்னாலஜில இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம பேஸ் பண்ணி தான் இவங்க ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, மஹேந்திராவோட அப்கமிங் ஈவி அதாவது PE6 XEV9e பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ ஈவிக்கும் இந்த டெக்னோவோட சஸ்பென்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட், அட்ஜஸ்டபிள் ரைடு குவாலிட்டிய ஹேண்டில் பண்றது பேஸ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணியும் அவங்களோட ப்ராடக்ட்ல இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த செக்மெண்ட்லயும் இவங்க மார்க்கெட் லீடரா இருக்காங்க. நம்பர் 1 சப்ளையர் ஃபார் ஷாக் அப்சர்வர் அண்ட் ஸ்டட்ஸ் ஃபார் இந்தியன் வெஹிக்கிள் OEMஸ்க்கு வித் 52% மார்க்கெட் ஷேர். பிசினஸ் என்ன பண்றாங்கன்னு தெளிவா பார்த்துட்டோம். இப்போ இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ குளோபல் பேரண்ட் கம்பெனியோட இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி தான் இது. ஸோ இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இவங்களோட பிசினஸ்க்காக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 94% இவங்களோட ரெவன்யூ வந்து இந்தியால இருந்து தான் ஜென்ரேட் பண்றாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 6% எக்ஸ்போர்ட் மூலமா ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினா இந்தியாலயும், குளோபல்லயும் 6% வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. தென் இவங்க யாருக்கு சப்ளை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ற OEMக்கு தான் இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றாங்க. 60 to 70 கிளையண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இது இது மட்டும் இல்லாம ஆஃப்டர் மார்க்கெட் அதாவது பார்ட்ஸ வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ற மார்க்கெட்ஸ்லயும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. OEM பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மேஜர் கார் பிராண்ட்ஸ் மாருதி சுசுகி, ஹூண்டாய், ஃபோர்ட், கியா, நிசான், வோல்வோ கார், கிர்லோஸ்கர், ராயல் என்ஃபீல்ட், டொயோட்டோ இந்த மாரி மல்டிபிள் OEM கூட இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த OEMஓட பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் 19.2 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிராண்டிங்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரெவென்யூ மிக்ஸ் பார்க்கலாம். பேசஞ்சர் வெஹிக்கிள் OEM இன் இந்தியா கார், SUV மூலமா பார்த்தீங்கன்னா 61% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. தென் கமர்ஷியல் OEM, ட்ரக், பஸ், ஆஃப் ஹைவே வெஹிக்கிள் மூலமா பார்த்தீங்கன்னா 20% வரை கரண்ட் இயர்ல ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் 17ல இருந்து 20% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த அதர்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மென்ட், 2 வீலர், 3 வீலர், எக்ஸ்போர்ட்ஸ், ஆஃப்டர் மார்க்கெட் சேல்ஸ் எல்லாமே இதுல இருந்து வரும். ஸோ டோட்டலா 80% இந்தியாவோட PV, CV மேனுஃபேக்சரர்ஸ் மூலமா தான் ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, டாப் 5 கஸ்டமர்ஸ் மூலமா 60% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா 12 ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அக்ராஸ் 7 இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும், 1 யூனியன் டெரிட்டரீஸ்ல. ஸோ இந்த ஃபெசிலிட்டில 7 பார்த்தீங்கன்னா, கிளீன் ஏர் பவர் ட்ரெயின் மேனுஃபேக்சர் பண்றாங்க. தென் 5 பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியோட யுட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 75 to 78ன்னு மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஒரு டீசென்ட்டான யுட்டிலைசேஷன் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. பட் சில பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா 100% கூட ரீச் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த கம்பெனி நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு அவங்களோட கேபெக்ஸ்க்கு ஃபண்ட் தேவைப்படும்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் டீடைல் பார்க்கலாம். வேல்யூ ஆடட் ரெவென்யூ குரோத் அப்படின்னா என்னன்னா, இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் மூலமா எவ்வளோ ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க, காஸ்ட் எக்ஸ்பென்ஸ ரெடியூஸ் பண்ணிட்டு. ஸோ என்ன மீன் பண்றாங்கன்னா, இவங்களோட இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ல மெட்டல் சப்ஸ்ட்ரேட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து காஸ்ட்லியான லைக் பிளாட்டினம்,
பெல்லடியம் இந்த மாரி ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சில OEM என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த சப்ஸ்ட்ரேட் இல்லாம ஃபிட் பண்ணி குடுக்கணும். இந்த சப்ஸ்ட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணல. இவங்க வாங்கி எக்ஸாக்ட் சிஸ்டம்ல ஃபிட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அதோட காஸ்ட்டும் அதிகமா இருக்கும். பிரைஸும் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதோட குரோத் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அதனால ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 9.4% இருந்து 2%ன்னு மேஜரா டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இந்த Q1 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெவென்யூ வந்து குரோ ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெவென்யூ குரோத் வந்து ஸ்மாலஸ்ட் ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 3%ல தான் குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. EBITDA மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ்ல இருந்து 16%ன்னு மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்டேபிள் ரேஞ்ச்ல தான் இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 553 கோடி, 381 கோடியிலிருந்து 553 கோடி வரை இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அதர் இன்கம் கழிச்சுட்டு இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 522 கோடி தான். ஸோ 11% தான் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஆயிருக்கு. கோர் ஆப்பரேஷன்ஸ்லேருந்து ஜெனரேட் பண்றது. டெப்ட்ட பொறுத்தவரை இந்த கம்பெனில டெப்ட் எதுவும் இல்ல. ஸோ வெரி குட் கம்பெனி. தென் ROCE பெர்சன்டேஜும் ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. நெட் வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா 13 டேஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸ்டில் 13 டேஸ்ங்கிறது ரொம்பவே நல்ல குரோத் தான். தென் ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் கரண்ட் இயர்ல உங்களோட ரெவென்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இந்த கம்பெனில ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, எபிடாவோட கம்பேர் பண்ணும்போது 60% வந்து வச்சிருக்காங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அபௌட் பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்த பியர்ஸும் பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டான ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ கிளீன் ஏர் எமிஷன் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, சர்தா மோட்டார் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஓவர்லேப்பிங் பிசினஸ் சொல்லலாம். நாட் எக்ஸாக்ட்டா மேட்ச் கிடையாது. பட் மத்த பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது இவங்க ஆல்மோஸ்ட் மேட்ச்ல இருக்காங்க. தென் அட்வான்ஸ் ரைடு டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ரியல் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. பவர் ட்ரெயின் காம்போனன்ட்ஸ் போஸ், நிட்டேரா இந்தியா, டெனஸ்கோ இந்தியா வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. போஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெவென்யூ ஸ்கேலிங் வைஸ் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த பியர்ஸோட பிஏ ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 48 மல்டிபிள்ல இருக்காங்க. பட் இந்த கம்பெனியோட பிஇ வந்து 23 மல்டிபிள்ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க லோயர் வேல்யூவேஷன்ல தான் வராங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் இந்த இண்டஸ்ட்ரியோட குரோத் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் FY 30 வரை 9-11% சிஏஜிஆர் குரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டோட ஷேர் பார்த்தீங்கன்னா, 8-10% சிஏஜிஆர் குரோத் ரேட் இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஷார்ட் டெர்ம் பிரஷர்னால குளோபல் எக்ஸ்போர்ட்ஸோட டிமாண்ட் வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில கரண்ட்டா பிரஷர்ல தான் இருக்கு. ஸோ டிமாண்ட் வந்து குளோபல் லெவல்ல ஸ்லோ. ஆங்கர்ஸ்க்கு 1080 கோடி வரை அலோகேஷன் குடுத்திருக்காங்க. ஓவராலா 58 இன்வெஸ்டர்ஸ் நேம் வந்து பிரசென்ட்டா இருக்கு. ஸோ டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 17 ஃபண்ட்ஸ் 41 ஸ்கீம்ஸ் மூலமா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 54% வரை அலோகேஷன் குடுத்திருக்காங்க. தென் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் சவரிங் ஃபண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 495 கோடி வரை அலாட் பண்ணியிருக்காங்க. மேஜர் அலோகேஷன் நம்பர் ஆஃப் ஃபண்ட் 6% அண்ட் ஈச் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா 5% வரை ஆங்கர் பொசிஷன்ல அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஆங்கரோட டிமாண்ட் நல்லா இருக்கு. டெனகோ கிளீனர் இந்தியா ஐபிஓட ஃபைனல் வெர்டிக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட பேரண்ட் ஒரு குளோபல் பிளேயரா இருக்காங்க. அவங்களும் மார்க்கெட் லீடரா இருக்காங்க. மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. டெனோகோ குரூப்பை வந்து அப்போலோ வந்து பேக் பண்றாங்க. ஸோ வெல் மேனேஜ்டு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொமோட்டர் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வெரி ஓல்டு கம்பெனியும் கூட. தென் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டேட்டாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. மார்க்கெட் லீடராவும் இருக்காங்க. மல்டிபிள் கேட்டகரிஸ்லயும் கேஷ் ஃப்ளோ சாலிடா மெயின்டைன் பண்றாங்க. பேலன்ஸ் ஷீட்டும் கிளியரா இருக்கு. தென் இந்த கம்பெனியோட ROCE பெர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றாங்க. டெப்ட் ஃப்ரீ கம்பெனியும் கூட. இவங்களோட IPO பிரைஸ் வேல்யூவேஷனும் ரொம்பவே ரீசனபிள் ரேஞ்ச்ல தான் இஷ்யூ பண்றாங்க. தென் ரிஸ்க்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட குரோத் வந்து ஜஸ்ட் 2-3% சிஏஜிஆர்ல தான் குடுத்திருக்காங்க. லைக் ஒர்க்ல ஐபிஓ மாதிரி தான். ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல் பிராண்டிங் வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் அவங்களோட குரோத் லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மாதிரியே ரொம்பவே லோயஸ்ட் ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஸோ கரண்ட்டா அதோட டிமாண்டும் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. ஐபிஓ பிரைஸை விட ரொம்பவே லோயஸ்ட் ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒர்க்லாம். ஸோ அதே மாதிரி சினாரியோ தான் இந்த கம்பெனிலயும். ஐபிஓவும் கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல். குளோபல் ஆட்டோவோட டிமாண்ட் வந்து கரண்ட் ப்ரெஷர்னால ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி சைக்கிளிக்கலா இருக்கும். எனி ஸ்லோ டவுன் பார்த்தீங்கன்னா, இவங்களோட வால்யூமை வந்து மேஜரா இம்பாக்ட் பண்ணும். ஸோ நான் என்ன டிசிஷன் எடுக்கலான்னு இருக்கேன்னா, இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வர வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க Q2 ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ குரோத் அவுட்லுக் வந்து 10%க்கு மேல இருந்தா மட்டும் தான் நம்மளால லாங் டர்ம் வரை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ Q2 வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபார் ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் லிஸ்டிங் கெயின்க்காக மட்டும் தான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஐபிஓல. ஃபைனலி இந்த கம்பெனியோட டீட்டெயில் அனாலிசிஸ் நான் ஏன் இவ்ளோ லென்த்தா போடுறேன்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட டீட்டெயிலா புரிஞ்சுக்கணுன்ற ரீசன்க்காக தான். இந்த மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்க பார்க்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் என்னால தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய வீடியோ டீட்டெயில்டா வந்து போட முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க இந்த வீடியோவ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.